விரைவில் வர இருக்கும் பஞ்சம் இந்தியா தாக்கு பிடிக்குமா? எல்னினோ என்றால் என்ன? எல்னினோ என்பது பசிபிக் பெருங்கடலில் ஏற்படும் ஒரு முக்கிய காலநிலை மாற்ற நிகழ்வாகும். சுருக்கமாக சொன்னால் இது மத்திய மற்றும் கிழக்கு பசிபிக் பெருங்கடல் பகுதியில் உள்ள கடல் நீர் வழக்கத்திற்கு மாறாக வெப்பமடையும் ஒரு நிகழ்வு ஆகும். இதோ எல்னினோ பற்றிய முக்கிய விவரங்கள். இது எப்படி நடக்கிறது? வழக்கமான நிலை: சாதாரணமாக பலத்த காற்று பசிபிக் கடலின் வெப்பமான மேல்பரப்பு நீரை மேற்கு நோக்கி ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியா நோக்கி தள்ளும். இதனால் தென் அமெரிக்க கடற்கரை பகுதியில் குளிர்ந்த நீர் கீழே இருந்து மேலே வரும். எல்னினோ நிலை: இந்த காற்று பலவீனம் அடையும் போது வெப்பமான நீர் மேற்கு நோக்கி நகராமல் கிழக்கு நோக்கியே தென் அமெரிக்கா நோக்கி தங்கிவிடுகிறது. இதனால் கடல் நீர் வழக்கத்தை விட அதிக வெப்பமாகிறது. உலக அளவில் இதன் தாக்கம் என்ன? கடல் வெப்பநிலையில் ஏற்படும் இந்த மாற்றம் உலகளாவிய வானிலையையே தலைகீழாக மாற்றும். அதிக மழை மற்றும் வெள்ளம் தென் அமெரிக்கா நாடுகளான பெரு, ஈக்வடார் மற்றும் அமெரிக்காவின் சில பகுதிகளில் வழக்கத்திற்கு மாறாக மிக அதிக மழையும் வெள்ளமும் ஏற்படும். வறட்சி: ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, தென் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவின் சில பகுதிகளில் கடும் வறட்சி மற்றும் பஞ்சம் ஏற்படலாம். இந்தியாவின் மீது எல்னினோவின் தாக்கம்: இந்தியாவின் பருவமழை எல்னினோவோடு நெருங்கிய தொடர்புடையது. எல்னினோ உருவாகும் ஆண்டுகளில் இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட குறைய வாய்ப்புள்ளது. இதனால் விவசாயம் பாதிக்கப்படலாம் மற்றும் கோடை காலத்தில் வழக்கத்திற்கு மாறான கடுமையான வெப்பம் நிலவக்கூடும். சுவாரஸ்யமான தகவல்: எல்னினோ என்ற ஸ்பானிய வார்த்தைக்கு குட்டி பையன் அல்லது குழந்தை இயேசு என்று பொருள். டிசம்பர் மாதத்தில் கிறிஸ்துமஸ் சமயத்தில் தென் அமெரிக்கா கடற்கரையில் இந்த வெப்ப நீரோட்டம் முதலில் கவனிக்கப்பட்டதால் அங்குள்ள மீனவர்கள் இதற்கு இப்பெயரிட்டனர்.